ஸ்ரீமன் நாராயணன் எழுந்துருளிருக்கும் திவ்யதேசங்களிலே முக்கியமான 108 ஆழ்வார்களாலே பாடப்பட்டுள்ளவை. அவற்றுள் வடநாட்டு திருத்தலங்கள் 12. அதில் 2வது திவ்யதேசம் 108 திவ்யதேச கணக்கில் 97வது திவ்யதேசம் நைமிஷாரண்யம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். உத்தரப்பிரதேசத்தில் லக்ஷ்மணபுரின்னு சொல்லப்படும் லக்னோவிலிருந்து சுமார் 80-90 மைல் தூரத்தில் இருக்கும் ஊர். கோமதி நதிக்கரையில் சக்கரதீர்த்தத்தின் கரையில் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். இந்த ஊருக்கு ஏற்றம் விக்கிரக ரூபத்தில் பெருமான் இல்லை, காட்டு ரூபத்தில் வனரூபத்தில் மரரூபத்திலேயே பெருமாள் இருக்கிறார். சாஸ்திரமே சொல்றது பிரம்மவனம் பிரம்மச விருட்சமாசீத். பிரம்மத்தே வனம்ங்கிறது உபனிஷத்து, பிரம்மத்தை மரம்ங்கிறது. அப்படின்னா எவ்வளவு இயற்கையோட ஒன்றி உபனிஷத்து சொல்லியிருக்கு பாருங்க. சமீபத்தில் ஒரு 2-3000 வருஷத்துக்குட்பட்டுத்தான் ஏனைய மதங்கள் எல்லாம். ஆனால் அதற்கெல்லாம் முன்னாக கிரேக்க நாடாக இருக்கட்டும், ரோமாபுரி நாடாக இருக்கட்டும், அங்கு அத்தனையும் கூட இயற்கையைத்தான் வணங்கி கொண்டிருந்தனர். இப்போ நாம் எங்கே மரத்தை பார்த்தாலும் தரிசிக்கிறோம், வணங்குறோம். எங்கே நதியை பார்த்தாலும் வணங்குறோம், மலையை பார்த்தா வணங்குறோம். காற்று கடவுள், சூரிய பகவான், சந்திரன், வருணன், குபேரன் எல்லாரையும் வணங்குகிறோம். ஒரு உருவத்தில் இருக்கிற பெருமான் சிவன் அவர்களை போல மட்டும் இல்லை. இப்போ இயற்கையெல்லாம் வணங்குறோமோ இல்லையோ. ஒரு மரம் இப்படி தெருக்கோடியில் இருந்திருக்கும். ஆரோ போக்குவரத்து இருக்கிறச்சே ஒரு மஞ்சள் குங்குமத்தை வைப்பார். அது ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்கும். 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய கோவிலாகவே இருக்கும். இது என்னமா அடுத்து சாத்தியப்பட்டிருக்கேன்னால் ஒவ்வொன்றுக்குள்ளும் இறைவனை பார்ப்பவர்கள் நாம். இது ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ பகவான் அனைத்துக்குள்ளும் இருக்கிறாரா இல்லையா? மற்ற 2 மதங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்கலை. ஆனால் சனாதன தர்மம் மட்டும்தான் பகவான் சர்வவியாபகன்னு ஒத்துக்கிறது. அனைத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்கார். அதனால தான் நம்ம யாரையும் வெய்யவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. ஏன்னா யாரை வெய்ய போனாலும் அவருக்குள்ளேயும் அவரே தான் இருக்கார். இப்போ அப்போ நான் அவரை வச்சேன்னா என் கர்மத்தினால வெய்யறேன்னு அர்த்தமாக போடும். இப்போ அதனால தான் ஒத்தரையும் தப்பாக நினைக்க முடியாது, யாருக்குன்னு நம்ம ஊரு நினைக்கிறதுக்கு முடியாது. காரணம் அனைத்துக்குள்ளும் பகவான் இருக்கிறார். இயற்கையே அவர்தான்ங்கிறதுக்கு நைமிஷாரண்யம் தான் சாட்சி. காட்டு ரூபத்தில் வனரூபத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இந்த ஊருக்கு ஏன் நைமிஷாரண்யம்ங்கிற பேர் வந்தது? ரிஷிகளெல்லாம் கூடி சத்திரயாகம்னு பண்ணணும்னு ஆசைப்படுறா. தீர்க்க சத்திரயாகம்னு ஒன்று, சத்திரயாகம்னு ஒன்று. பலர் கூடி லோகக்ஷேமத்துக்காக பல நாட்கள் செய்யும் யாகம் சத்திரயாகம். அதுக்கு எது சிறந்த இடம்னு தேடுறார்கள். அப்போ தர்ப்பப்புல்லை எடுத்து ஒரு பவித்திரம் சக்கரமாட்டம் சுற்றி பிரம்மா ஓட விடுகிறார். அது ஆங்காங்கு சுற்றி இந்த க்ஷேத்திரத்தில் வந்து நின்றுதான். நேமி என்றால் சக்கரத்தினுடைய வட்டம், விட்டத்துக்கு பேர். அந்த நேமி வந்து தட்டி நின்றபடியால், இது காடாக இருக்கிறபடியால் நைமிஷாரண்யம் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. இல்லைன்னா இன்னொரு பேர் உண்டு, நிமிஷம். ஒரு புல் வகை, தர்ப்பத்தின் வகைக்கு நிமிஷம்னு பேர். நிறைய நிமிஷ புற்கள் வளர்ந்து வளர்ந்து இருக்குமா, அதனால நைமிஷ அரண்யம், நிமிஷ புல்லு காடுன்னு 2வது அர்த்தம். இன்னொன்று நிமிஷம், நிமிஷ நேரம். இங்கு அமர்ந்து தபஸ் பண்ணிற்கொண்டிருக்கிற ரிஷிகளை அசுரர்கள் எதிர்த்து வர பகவானே அங்கு தோன்றி ஒரு நிமிஷ நேரத்துக்குள்ள தன் சக்கராயுதத்தால் அத்தனை பேரையும் அழித்தார். அதனால நைமிஷாரண்யம். இப்படி பல திருநாமங்கள் பெயர்க்காரண நைமிஷாரண்யத்திற்கு. பாகவதத்தினுடைய தொடக்கத்தில் நைமிஷே அனிமிஷக்ஷேத்திரேன்னு தான் தொடங்குகிறது. நைமிஷாரண்யத்தில் நீண்ட மரம், அந்த மரத்தின் கீழே உட்காண்டு தான் வியாசாச்சாரியர் உபதேசிப்பறாம். அதன் கீழே இருந்து தான் சுகாச்சாரியர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதன் கீழே இருந்து தான் சூத பௌராணிக்கர் சௌனகாதி ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காருன்னா அப்போ அந்த இடத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும்? புராண க்ஷேத்திரம். அனைத்து புராணங்களும் பிறந்த இடம் அது. கோமதி நதி, தேனுமதி, கோமதி என்ன இந்த நதிக்கு திருநாமம். வடக்க ஹிமாச்சலத்திலேருந்து பிரவகித்து கிழக்கு நோக்கி போய் கான்பூருக்கு அருகே கங்கையோட கலக்கிற நதி கோமதி நதி. இங்கே ஒரு ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. பிரம்மாவனுடைய புத்திரர் ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்களுக்கு 2 பிள்ளைகள், பிரியவிரதன், உத்தானபாதன். அதில் பிரியவிரதனுக்கு ஆக்னேத்ரன், ரிஷபதேவர், நாபி, ஜடவரதர் எல்லாரும் பிறந்தா. உத்தானபாதனுடைய குமாரன் தான் துருவ மகாராஜா. இது ஒரு சரித்திரம். இதை போல தேவகூதி, ஆகூதி, பிரசூதி 3 பெண்கள் பிறந்தா. அதில் தேவகூதி கர்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கபிலாச்சாரியரை பெற்றார். சாங்கிய மதம் பிரவர்த்தனமாச்சு.
இதெல்லாம் சுவாயம்புவ மனுவனுடைய குழந்தைகளுடைய கதை. எல்லாரையும் பெத்ததார் தெரியுமோ? சதரூபாங்கிற பெண்மணி. அந்த சதரூபை இங்கு தபஸ் பண்ணித்தான் தான் பிரஜாபதியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். சுவாயம்புவ மனுவ கணவனாக அடைவதற்காக இந்த க்ஷேத்திரத்தில் கோமதி நதியில் தீர்த்தமாடித்தான் சதரூபா தபஸ் பண்ணியிருக்காள். அதனாலேயும் பெருமை பெற்றிருக்கிற ஊர். சக்கர நதி ஓடி வருகிறது. நதி கோமதி நதி. சக்கர தீர்த்தம். சக்கர தீர்த்தத்தில் தீர்த்தமாட அனைத்து பாபங்களும் கழுவப்படும்னு சாஸ்திரம் சொல்றது. வியாசருடைய பீட்டம் இருக்கு. ஹனுமான் ரொம்ப பெரிய வடிவத்தோடு இருக்கார். இப்போ சொன்னேனே, சகப்பு வர்ணத்தில் ஹனுமான் இந்த பக்கத்தில் நிறைய பிரசித்தமாக இருக்காளோ இல்லையோ, அதை போல் ஐராவணன் மைராவணன்னு கதை நீங்கள் அந்த பூர் சேவிக்கச்சே பொறிச்சே சொல்லுவா. ராமலக்ஷ்மணர்களை தோளில் தூக்கின்னு அவ்வளோ பெரிய உருவரும் பாத்தாளம் வரைக்கும். கீழெல்லாம் பள்ளம் நோண்டி ஆஞ்சநேயர் தான் இருக்கார். மேலேருந்து கீழ் வரைக்கும் பெரிய ரூபத்தில் எழுந்துள்ளிருக்கார். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், அத்தனையினுடைய ஓலைச்சுவடியும் ஒரு வியாசருடைய கோவில் இருக்குது அந்த ஊரில். வியாசருக்கு ஒரு சன்னதி. உள்ளே போனால் மொத்த ஓலைச்சுவடுகளும் வியாசரை சுற்றியே எழுந்துள்ள பண்ணியிருக்கா. நைமிஷாரண்ய க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார். வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் நிவற்றை நம்பினால் இறந்தால் நமந்தமர் பற்றி எற்றி வைத்து எரி எழுகின்ற செம்பினாலி என்ன பாவையை பாவியினி தழுவன முழுவதற்கஞ்சி நம்பனே வந்துன் செருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய். நைமிஷாரண்ய பெருமாளே, பயந்து போய் உன் திருவடிக்கு வந்திருக்கேன். நல்ல மனைவி, அழகாத்தான் இருக்கா. ஆனால் அவளோட கொடுத்தனம் பண்ணாமல் ஆரோத்தினிடத்தில் ஆசைப்பட்டுட்டான். அவளை அணைக்கணும்னு நினைக்கிறானா. யமன் உடனே கணக்கு எழுதி வச்சுப்பார். அணைக்க ஆசைப்பட்டியோ இல்லையோ, யாரையோ அணைக்க ஆசைப்பட்டிருக்கே, வா நரகத்துக்கு போகிறச்சே பெரிய செப்புனால ஒரு பெண் பொன்மையை பண்ணி வச்சு கீழே காளவாயாட்டம் நெருப்பை திகு திகுன்னு எரிய விடுவாளாம். அப்படியே செப்பு பொம்மை பளபளான்னு எரியும். வா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டியே, கட்டிக்கோ அப்படின்னு கூப்பா. செம்பினாலி என்ன பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பினானும் சரணடைந்தேன். அந்த பயத்தில் யம பயத்தினால பெருமாளே இப்போ உன் திருவடிகளில் வந்து விழுந்தேன். என்ன நைமிஷாரண்யத்திலே திருமங்கையாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தார். வரதராஜன் தேவராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார். சக்கர தீர்த்தம், கோமதி நதி, ஸ்ரீஹரி விமானம், தப்போவனம். பல பேருக்கும் சாட்சி காட்சி கொடுத்திருக்கிற பெருமாள். 97வது உபதேசம் நைமிஷாரண்யம் முற்று பெற்றது.